நான் இது குவிட் பண்ணிடுறேன், ஜாப் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். மை மாம் வாஸ் லைக் யூ குவிட் த ஜாப், டூ திஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த புஷ் தான் அம்மா. பட் அப்பா வாஸ் லைக் ஜாபை குவிட் பண்ண போறியாங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. கடவுளுக்கு நன்றி, அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ், கடவுளோட அனுகிரகம். நான் சார்ட்டு பாடுறேன் அப்படின்னா, சாரோட நான் பாடியிருக்கேன் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இங்கே நான் ப்ளேபேக்கும் சரி இதுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு கோவிலில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் ஒரு ஷோ, அவங்களோட ஷோ அதுக்கு பார்க்குறதுக்கு போயிருந்தேன். பார்க்குறது அப்படியே எனக்கு தாரையே ஊற்றுது. ஏன்னா அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. கமல் சாரே இருந்து ரெக்கார்ட் பண்ணது அண்ட் அவரோட ஒரு டியூட்டிங் வச்சு அது கண்டிப்பாக எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதே இந்த பாட்டு சிங்கிள் கிஸ்கே லவ் தான் சிங்கார வேலா லவ் தான் சிங்கிள் கிஸ்கே லவ் தான் சிங்கார வேலா லவ். மண்ணு மண்ணு மட்டும் சோறாக மக்க மக்க வாழ்ந்து வாராக, மழை மழை வந்து மண்ணு கரைகையில் மக்க எங்க போக, ஈத்த களி மண்ணு வேகாது எங்க தலைமுறை மாறாது, மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது, ஐயனாரு சாமி கண்ணா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் அனிதா கார்த்திகேயன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் உங்க ஜர்னி வேர் இட்ஸ் பீன் 20 years. கரெக்டா 2006ல சூப்பர் சிங்கர். எஸ். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 20 years ஆச்சு. How does it feel on the 20 years journey? More than 500 playback songs, அவ்வளோ ஸ்டேஜ் ஷோஸ் with all the legends and all. திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். பாடணும், படத்தில் பாடணுங்கிற ஆசையெல்லாம் ரொம்ப இருந்திருக்கு. பட் படிப்புன்னு வரைச்சு ஐ டிட் மை எம்எஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் as a சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு 1 year. தட்ஸ் when சூப்பர் சிங்கர் ஹேப்பன்ட். அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு அனிதாங்கிற சிங்கர் ஒரு சின்ன சர்க்கிளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்து பெரிய அளவில் ஒரு ரெக்கக்னி, எங்கே போனாலும் அனிதா தானே அப்படின்னு கேட்குற அளவு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது சூப்பர் சிங்கர் ஷோ. ஸோ அப்போ ஐ தாட் ஐ வில் டேக் அ பிரேக் ஃபார் அ வைல் அண்ட் கொஞ்சம் மியூசிக் பண்ணலாம் அப்படி. இப்போ பேஷன் இஸ் ஒர்க். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிறது ஏன்னா நமக்கு வேலைங்கிறது கண்டிப்பா முக்கியம் தானே மேம். நம்ம ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணுங்கிற இப்போ அந்த ஏஜ்ல அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது, ஏன்னா நம்ம இப்போ மியூசிக்குன்னு வந்துட்டா நம்ம எவ்வளோ நம்ம ஜேர்னி நமக்கு தெரியாது, எப்படி இருக்குங்கிறதே நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எப்படி எடுக்க முடிஞ்சது? இட் வாஸ் அ டஃப் கால் பிகாஸ் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா என்னோட அம்மா வந்து டாக்டரேட் அவங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அவங்க டாக்டரேட் படிச்சு நம்ம ஒரு பிஜி பண்ணணுமே அப்படின்ற ஒரு விஷயம். பட் நான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டே எடுக்கல, கொஞ்சம் ஏன்னா மியூசிக்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற விஷயத்துக்காக தான் அது ஃபஸ்ட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணும். என்னோட அம்மா ரொம்ப புஷ். நடுவில் இந்த சூப்பர் சிங்கர் ஷோ அப்போல்லாம் என்னால் ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒர்க் அண்ட் இது. ஸோ பேசாமல் இட்ஸ் செட், நான் இது குவிட் பண்ணிடுறேன், ஜாப் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். மை மாம் வாஸ் லைக் யூ குவிட் த ஜாப், டூ திஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த புஷ் தான் அம்மா. பட் அப்பா வாஸ் லைக் ஜாபை குவிட் பண்ண போறியாங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இட் டுக் வயல், கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் நான் பிளேபேக்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அப்பா சூப்பரா போக ஆரம்பிச்சு. எஸ். பட் மெயின் உங்களோட சொல்லும்போது உங்களுக்கு நிறைய ஆட் ஜிங்கிள்ஸ் இருக்கு. எது எங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. விச் இஸ் யோர் ஃபேவரட் ஜிங்கிள்? ஓகே, மை மோஸ்ட் ஃபேவரட் வந்து நான் நிறைய இமான் சாருக்கும் ஜிப்ரான் அவர்களுக்கும் தான் நிறைய ஜிங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பாப்புலர் ஆட்ஸ். ஸோ ஜிங்கிள்ஸ் நிறைய பேர் தெரியலன்னா கமர்ஷியல்ஸ், ஆட்ஸ் நிறையா நீங்கள் ஆன்-ஏர் பார்க்குறது வந்து அந்த ப்ராடக்டை தான் அந்த ஒரு 30 seconds நம்ம சொல்லணும். யார் பாடியிருக்காங்கிறது ஆப்வியஸ்லி தெரியாது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் அஃப்கோர்ஸ் இமான் அவர்களுடைய இசையில் சரவணா ஸ்டோர்ஸோடது ஏதோ மோகம், ஸ்ரேயா அவங்க. இன்னைக்குமே ஆக்சுவலி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா அந்த ஜிங்கிள் தான் ஆக்சுவலி அதில் 30 வருஷம் முன்னாடி பண்ணது. பட் விஷுவல் மாற்றுவாங்க, ஆடியோ இதே இருக்கும், அது மாதிரி இது. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜா சாரோட எவர்கிரீன் கிளாசிக் சாங் அது ஏதோ மோகம், அதே தான் அவங்க திருப்பி ரெப்ளிகேட். உங்களுக்கு ஜிங்கிள் வேணுமா ஏதோ மோகம் வேணுமா? ஜிங்கிள் போதும்.
இது எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் மேம். இப்போ ராஜா சார் பத்தி பேசும்போது அவரோட 50th இயர் செலிப்ரேஷன் நடந்துச்சு அண்ட் யூ வேர் பார்ட் ஆஃப் இட். ஸோ ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் கூட, நிறைய ஸ்டேஜ் ஷோ, சாங்ஸ் எல்லாமே. எவ்வளோ வருஷம் ஆச்சு மேம் உங்களுக்கு ராஜா சார் எப்படி தெரியும்? எந்த பாட்டு முதல்ல அவர் முன்னாடி பாடின பாட்டுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு லெஜண்ட் முன்னாடி பாடுறது இருக்குல்ல மேம், விரும்ப ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி, அம்மாப்போட பிளெஸிங்ஸ், கடவுளோட அனுகிரகம். நான் சார்ட்டு பாடுறேன் அப்படின்னா, சாரோட நான் பாடியிருக்கேன் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஹார்மனிஸ்க்கு தான் போனேன். அதுக்கப்புறமா ஒரு சாங் வந்து கன்னடா மூவி சூரியகாந்தின்னு ஒரு படம், அதில் வந்து ஹார்மனிஸ்க்காக போச்சு ஒருத்தரை பாட வச்சு, அதில் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் பாடுற மாதிரி ஒரு சாங் அது. ஸோ அதில் ஒரு 2 பேர் வந்து சூஸ் பண்ணி சோலோ பண்ணோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங்கு. என் சார் தான் எடுத்தார். ಸ್ವಲ್ಪ ಸೌಂಡು ಜಾಸ್ತಿ ಮಾಡು ತುಂಬ ಒಳ್ಳೆ ಸಾಂಗ್ ಇದು, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். கண்டிப்பாக ஒரு இமேஜினேஷன் இருந்திருக்கும்ல மேம், ராஜா சார் இப்படி தான் இருப்பாருங்கிற ஒரு இமேஜினேஷன் முன்னாடி இருந்திருக்கும். அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் அது எப்படி ஃபர்ஸ்ட் மீட், அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி பேசினார்? இன்றைக்குமே பயம், பட்டர்ஃப்ளைஸ். இப்போ நீங்கள் ராஜா சார் பேர் சொன்னாலே அப்படின்ற விஷயம் தான். இத்தனை வருஷம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஷோஸ் பண்ணியிருக்கோம்னாலும் அது வேற, இது வேற. அவரை பார்த்து அந்த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஒரு டிவினிட்டி, ஏதோ ஒரு டிவைன் ஃபீல் உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும். அடுத்து உங்களோட ஜேர்னியில் முக்கியமாக பேச வேண்டியது இமான் சார். பிகாஸ் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் உங்களோட ஜேர்னியில் முதல் வாய்ப்பு இமான் சார். ஸோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அவர் கூட? இமான் சார் அகேன் எனக்கு என்னோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன தமிழ் திரையுலகுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது இமான் சார் தான். எத்தனையோ சிங்கர்ஸுக்கு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி எத்தனையோ பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பாட வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப மெலடி சாங்ஸ், ரொம்ப வேறு மாதிரியான ஜான்ரே எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டேன், ட்ரை பண்ண மாட்டேன். குத்துப்பாட்டு, வெஸ்டர்ன், ஃபோக்கெல்லாம் நமக்கெல்லாம் வராது மெலடியா. அந்த ஒரு மெத்தை பிரேக் பண்ணது இமான் சார் தான். என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஹிட் அப்படின்னாக்க ஒரு பெரிய பிரேக் எனக்கு அப்படின்னா வாடா வாடா பையா. அந்த ஜான்ரு உங்களுக்கு தெரியும், அந்த டோன் எப்படின்னு தெரியும். ஸோ நிறையா அவருக்கு ஜிங்கிள்ஸில் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். வெவ்வேறு ஜானர், வேறு மாதிரி டிம்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இன்ஃபேக்ட் அப்போது இமான் சார் மெலடிஸ்க்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சைடுங்கும் போது அவர் எப்படி உங்களை அந்த ஒரு இதுக்கு அடாப்ட் பண்ணாரு, எப்படி பாட வச்ச, எந்த பாட்டை அவர் பாட வச்சாரு? 5ஆம் படை, இந்த வாடா வாடா வரத்துக்கு முன்னாடி 5ஆம் படைன்னு ஒரு படம். சிம்ரன் மேம் வந்து அவங்க ஒரு பிரேக் அப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி சாங் மாதிரி அது. இட் இஸ் அவங்களுக்கு ஆன ஒரு சோலோ சாங். அது நான் ஃபஸ்ட்டு ட்ராக் தான் பாட போனேன். இது இந்த மாதிரி ஒரு டிம்பர் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டோனலாக கொஞ்சம் ஓப்பனாக அந்த மாதிரி வேணும்னு இது பண்ணாங்க. அப்படி அதுதான் நான் பாடின பாட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்குறது வாடா வாடா அதெல்லாம். ஸோ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். சுந்தர் சி சாரோட படம். ஷோக்கு சுந்தர ஷோக்கு சுந்தர 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 சுந்தரம் சொக்க வச்சான் மந்திர தந்திர மன்மதம் நரம்பு மொத்தம் பிடிக்குது சந்திரனே வரம்பு மீறிய விருந்து காக்குது சுந்தரனே ஷோக்கு சுந்தர 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 சுந்தரம் சொக்க வச்சான் மந்திர தந்திர மன்மதம். அப்படியே வாட வாட பைய போகுமாங்க. வாட வாட பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாங்கி போயா,
என் ராத்திரியின் நோவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பிள் என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சக்க பாடு என போத்தி கடி தேகத்தோடு அடவாட ராஸ்கம் நேரத்தோடு வாட பையா சூப்பர் மேம். இதெல்லாம் நான் பண்ணுவேன்ல நினைச்சு கூட பார்த்தது இல்லை லைஃப்ல. அந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் வித் இமான் சார் எப்படி இருக்கும்? அவர் கொஞ்சம் சைலண்டா தான் இருப்பாரு. ஆக்சுவலி ஜாலியா வெரி நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப மியூசிக்கலா அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அதாவது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் இல்ல, எப்படி நான் வந்து இப்போ டோனெல்லாம் வந்து ஒரு 2-3 பாடி காமிப்பேன் இப்படி இருக்கலாமா அப்படின்னு. அப்போ ஐ திங்க் இது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதையே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபுல் சாங்க்குன்னுவாங்க. ஸோ ஐ வில் அந்த அந்த மாதிரியான ஒரு டிம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, தட்ஸ் ஹவ் ஓகே. உங்களோட அந்த ஜேர்னியில் உங்களுக்கு மோஸ்ட் இன்ஸ்பயர்ட் பர்சன் உங்களுக்கு மியூசிக்லன்னா யாரா இருக்கும்? ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து மேபி அந்த ஒரு கிராஜுவல் மேபி நிறைய பேரை பார்த்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். இன்ஸ்பிரேஷன் யாரு ஆரம்பத்துல? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ரா மேம். சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்க்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள நான் முன்னாடி ஈவன் பிஃபோர் நான் இங்கே நான் ப்ளேபேக்கும் சரி இதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு கோவிலில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் ஒரு ஷோ, அவங்களோட ஷோ அதுக்கு பார்க்கறதுக்கு போயிருந்தேன். பார்க்கறது அப்படியே எனக்கு தாரையே ஊற்றுது. ஏன்னா அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஸோ அவங்கள பார்க்கறதே எனக்கு அவ்வளோ ஐ ஃபீல் ஸோ நைஸ். இன்னைக்கு அவங்களோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களோட நான் ரீச் பண்ண முடியாது ஈஸியாக அப்படிங்கிறப்போ எனக்கு அது ரொம்ப ஸோ பிளெஸ்ட். கண்டிப்பா மேம். அது தி ஸ்வீட்டஸ்ட் பர்சனான அர்த்தம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரம் மீட்டிங் ஹர் டு ஒர்க்கிங் வித் ஹர் அந்த சேஞ்ச் எப்படி இருக்கு? அந்த ஸ்டேஜுக்கு போனால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்டேஜில் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களோட சாங்ஸுக்கு ரொம்ப அழகாக கரெக்டாக அவ்வளோ சூப்பராக நோட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம இன்னொருத்தங்க பாடுறச்சையும் ஏதோ இதாக இருக்குது தப்பாக இருக்குன்னு அதுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த இடம் இப்படி இதா அப்படின்வாங்க. அவங்களுக்குன்னு மட்டும் இது பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ ஷோ அது ஷோவாக நல்லா வரணும்ன்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க. வெரி நைஸ் பர்சன். அதே மாதிரி இப்போ சித்ராமா கூட நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க எனக்கு காட்டணும்னு இருக்கிறது சுஷீலா மேம். நான் சின்ன வயசுலாம் நிறையா சுஷீலா மேம் சாங்ஸ்லாம் ரொம்ப கேட்டது கிடையாது. அப்புறமா தான் அவங்களோட சில பாட்டெல்லாம் கேட்கணும், ஐயோ இதெல்லாம் ஹியூமன்லி பாசிபிளா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. நிறையா பாட்டு அது மாதிரி கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர் இவங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஷோவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போயிருந்தேன். இப்போ அவங்களோட ஒரு சாங் பண்ணுற மாதிரி ஒரு இப்போ நீங்க அது நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்துல ஃபுல் மெலடிஸ் அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. அது சேஞ்ச் பண்ணி விட்டதே இமான் சார் தான். ஸோ உங்களுக்கு நீங்க அந்த சேஞ்சை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு விச் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் தட் உங்களுக்கு ஃபீல் ஆகுறது? உங்களுக்கு மெலடி தான் பிடிக்குமா இல்லை இந்த? எனக்கு நிறையா இப்போ ஃபாஸ்ட் நம்பர்ஸ் வெஸ்டர்ன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆன் ஸ்டேஜ் அது பண்ணுறச்சே தி கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ் உடனே இமீடியட்டாக டக்குன்னு எல்லாம் வைப் எல்லாம் அது நம்ம பார்க்குறோம்ல. ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இது அதுன்னு இல்லை, மேபி இதுக்கு தான் எனக்கு ஆஃப்டர் வாட பையன் நான் நிறைய பாடினது ஃபுல்லாக பாட்டு ஃபாஸ்ட் நம்பர்ஸ் ஃபோக்கு இப்படி தான் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அது நோ ரிக்ரெட்ஸ். அது இல்லாமல் வேற என்ன மாதிரி ஜானர்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு இருக்கு மேம்? ஆர் மேபி லைக் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு சாங் நமக்கு நம்மளோட கெரியர்ல இருக்கணும் அப்படி இருக்கா ஏதாச்சும்? எனக்கு லதாஜி மேம் மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அப்புறமா தான் லேட்டர் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். பட் அது அவங்க வேற மாதிரி ஒரு சிங்கர். ஸோ மேபி. ஸோ அந்த மாதிரி வரும்போது இன்னொரு முக்கியமான பாட்டு உங்களோட ஜேர்னியில் உத்தமம் இல்லைன்ல கமல் சார் லிரிக்ஸில் நீங்கள் பாடின பாட்டு இந்த ஃபோட்டோ இந்த ரெக்கார்டிங் செக்ஷன் இது ஜிப்ரான் அவர்களுடைய இசையில். ஸோ எனக்கு கிட்ட போர்ச்சே தான் எனக்கு தெரியும் இது உத்தம வில்லன் ப்ராஜெக்டாக கமல் சார் இருக்காங்க வாங்க அப்படின்னு. அவ்வளோதான் போச்சு. அண்ட் சார் இருந்தார்,
ஜிப்ரான் அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணாங்க, வேறு யாருமே உள்ள கிடையாது. எடுத்தே ஃபுல் சாங் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யூனோ டியூட் வித் சாரே பாடியிருக்காங்க. இன்னொரு சிங்கர் ஷரண்யான்னு, அவங்க ஒரு வெஸ்டர்ன் சிங்கர், ஸோ அவங்களும் பாடியிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சாரே, கமல் சாரே இருந்து ரெக்கார்ட் பண்ணது அண்ட் அவரோட ஒரு டியூட்டுங்கிறச்சு அது கண்டிப்பாக எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதே ஃபெல்ட் நைஸ். இந்த பாட்டு சிங்கிள் கிஸ்கே லவ் தான் சிங்கார வேலா லவ் தான் சிங்கிள் கிஸ்கே லவ் தான் சிங்கார வேலா லவ் தான். சூப்பர் மேம். என்னமோ பேசுகிறாரே மேம் அவர் இதில், என்ன மேம் பேசுகிறார் ஞாபகம் இருக்கா? பிக்சர் எடுத்துகிட்டு பிக்சர் பார்த்தாரா, நல்லா வந்திருக்கான்னு பார்த்தாரா, ஐ டோன்ட் நோ. என்ன எது இல்லை லிரிக்ஸ் ஏதாவது கரெக்ட் பண்ணாரா, ஐ டோன்ட் ரிமெம்பர். எப்படி இருந்தார் மேம்? ஏன்னா ஆஸ் அ ஆக்டர் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு லிரிசிஸ்ட், ஒரு சிங்கராக அங்கே அவர் எப்படி இருந்தார்? நான் இது ஃபஸ்ட் எனக்கு என்ன இது எப்படின்னே தெரியாது. நான் ப்ரெசென்ட் பண்ணுறச்சே இது கொஞ்சம் ஃபோக் டிம்பரில் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ அது சொன்னார், இல்லை இது ஃபோக் மாதிரி வேண்டாம், நீ கொஞ்சம் எனக்கு இது இதோட விஷுவல்லாம் கொஞ்சம் கூட இதாக இருக்குது, ஸோ வெஸ்டர்ன் மாதிரி தான் வேணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதெல்லாம் சார் தான் சொன்னார். எல்லாமே அவரோட ட்ரைனிங் மாதிரி தான் சொன்னார். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து அப்படியே வரும்போது எனக்கு நீங்களும் எஸ்கே சாரோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஏன்னா அவருக்காக பாட்டு பாடிருக்கீங்க. என்ன பாட்டு மேம்? எஸ், அனிருத் சார் டைரக்ஷன்ல. ஸோ சொல்லுங்க மேம், எஸ்கே சார் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் பாட்டு பாடினீங்களா, இல்லை பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்களா? அனிருத் அவர்களுடைய இசையில் காக்கி சட்டை படத்தில் கட்டிக்கிறேன். நான் எனக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் ஜர்னி அதுக்கப்புறம்ல நிறைய தெரியும் எனக்கு சிவா அவங்கள. நாங்கள் நிறையா வெளில ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் ஜோடியில் எல்லாம் இருக்கிறச்சு டான்ஸுக்கு அவங்க வருவாங்க, நம்ம சிங்கிங்க்கு நான் போவேன், அப்படி எல்லாம் இருந்திருக்கு. அனிருத் அவங்க என்ன, நான் வேறு ஒரு லண்டனில் ஒரு கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு வாரத்திலே எனக்கு கால் வந்துச்சு அவங்க ஸ்டுடியோவில் இருந்து. நானாக ஏதோ போயெல்லாம் அப்ரோச் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இது கால் வந்தோடனே என்னடா அப்படின்னு இது உள்ளே போனோட்டு தான் எனக்கு இது சிவா அவங்களோட மூவி தான், சிவா எப்படி இருக்கீங்க அப்படி. தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு 1:32 இருக்கும். அவ்வளோதான், ஒரு 45 minutes முடிஞ்சிடுச்சு சாங்கே. அனிருத் அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு டேக்கே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஓகே அனிதா நெக்ஸ்ட் போகலாம். எனக்கு இன்னொரு வாட்டி பாடணும்னு எனக்கு ஃபீல் ஆகும். இல்லை அது ஓகே தான் தானே இருந்துச்சு, இல்லை லெட்ஸ் டூ தி நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அந்த மாதிரி வா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி வந்தது தான் இந்த பாட்டு. கட்டிக்கிடு முன்ன நாம ஒத்திகைய பக்கணுண்டி கத்துக்கடி மாவங்கிட்ட அத்தனையும் ஒத்துப்படி விட மாட்டேன் பொண்ணு நானு பொண்ணை பிச்சு தின்ன போறேமானு கண்ணை பொங்கம்மா ரெண்டும் முள்ளைகள் ரோசா வெடி பொண்ணை ஒந்தொண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாத என் புள்ளிமான நீ இல்லை என்ன வம்பி போன அச்சாரம் போட்ட பின்னு அசைக்கிற வேலியடி ஆத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நாடுரடி ஓஞ்ச நதி தேடித்தான அடி ஓடி இங்கு வந்த நானு ஒதுங்கி போட்ட தள்ளி நான் உள்ள இருக்கும் கள்ளி எதட்டு போட்டு அங்க இங்க குத்தி வைப்பன அடிக்கறைய சொல்லி அரசை சிகில்லி நீ கிட்ட வந்த வாழ ஓட்ட நெருக்கிடுவேன. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் உங்களோட சாங்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வடவடா பையன் இருக்குது. அது இல்லாமல் அது என்னமோ அந்த சாங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷன் இருக்குது மேம். எதுன்னு கெஸ் பண்ண முடியுமா? எதுவாக சொல்லுக்கிறாவா தட் சாங்? அது அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் இமோஷனில் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஜிப்ரான் அவங்களுக்கு நிறைய ஆட்ஸ் தான் பண்ணேன். ஸோ இந்த வாகை சுடுவா ஃபஸ்ட்டு ஒரு டியூன் தான் பாடுறதுக்காக தான் கூப்பிட்ருந்தாங்க. அண்ட் படம்னே அப்போ தெரியாது. நான் டியூன் பாட ஓகே ஆஸ் யூஷுவல் ஜிங்கிள் தான் நினச்சேன். அப்புறமா தான் அவங்க ஜிப்ரான் சொல்கிறாங்க, அனிதா இது ஆக்சுவலி படம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அண்ட் எனக்கு இந்த மாதிரி டோனில் வேணும், இது கொஞ்சம் ரஸ்டிக் ஃபோக்
இது. ஸோ அது ஒரு ராஜஸ்தானி ஃபோக் மாதிரி அந்த மாதிரி ஏதானும் நம்ம கேன் வி ட்ரைன்ற மாதிரி வா படம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு தட்ஸ் how it all started. அண்ட் எனக்கு வந்து வைரமுத்து சார் அவங்களோட லிரிக்ஸில் நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங் அது. I won மிர்ச்சி மியூசிக் அவார்ட் மண்ணின் குரலில் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்னு. ஸோ அது இப்போ ரீசெண்டாக அது என்னோ சடனாக ஒரு மாதிரி வைரல் ஆச்சு. அது ஒரு அண்டர்ரேட்டடா எல்லார் பிளேலிஸ்ட்லயுமே இருக்கிற ஒரு சாங்கா தான் இருக்கும். ரொம்ப நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டு சில பேர்லாம் பாடி எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. என்ன இப்போ என்ன இவ்வளோ திடீர்னு சடனாக இது என்ன இந்த பாடி ஓடியா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மண்ணு மண்ணு மட்டும் சோறாக மக்க மக்க வாழ்ந்து வாராக மழை மழை வந்து மண்ணு கரைகையில் மக்க எங்க போக நீத்த களி மண்ணு வேகாது எங்க தலைமுறை மாறாது மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது ஐயனாரு சாமி கண்ணை திறந்து பாரு எங்க சனம் வாழ உன்னை விட்டா யாரு எதிர்காலம் உனக்காக எட்டு எட்டு வச்சு வாடா செங்க சூழக்காரா செங்க சூழக்காரா காஞ்ச கல்ல வந்து போச்சு வாடா மேகம் கூடி இருட்டி போச்சு வாடா. ஐயோ அப்படிங்கிறது என்னென்னமோ இதாகுது. இது எப்போ ஒரு மாதிரி இமோஷனலாக எஃபெக்ட் ஆகுற ஒரு சாங். நாங்கள் அழக்கூடாதுன்னு இதுவாக இருக்கேன். இன்னொன்று அது ஐ திங்க் இந்த செங்க சூளையில் வேலை பண்ணுறவங்க அவங்களோட லைஃப்பில் அந்த விஷயத்தை டெபிக் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பாட்டு வந்திருக்கா எனக்கு தெரியல. அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு இதாச்சு. அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதானே அந்த இதுலேயும் விஷுவலாகவும் காமிச்சிருப்பாங்க. வெரி பியூட்டிஃபுல். அது நான் அழக்கூடாதுங்கிற இருக்கேன். பட் ஹவு இஸ் தேட் சாங் ஃபார் யூ? ஏன்னா ரொம்ப ஜானர்ஸ் இருக்கும்போது இவ்வளோ நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிற ஒரு இதுவாக இருக்குல்ல மேம், அந்த மாதிரி ஒரு சாங் ஹவ் இமோஷனல் ஃபார் தேட் ஃபார் யூ? அங்கே பிளேபேக்கில் பாடும் ரெக்கார்ட் பண்ணுறச்சு எனக்கு லிரிக்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த டோன் தட் ஐ ஹேட் டு ப்ரெசென்ட் அதுவும் கான்சென்ட்ரேட். லிரிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த ரஸ்டிக் கிராமத்து அப்புறம் சொன்னாங்களா வைரமுத்து சாரும் ஒரு கிராமத்து அம்மா பாடுற மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபீல் கிடச்சிதுன்ற மாதிரி பாடி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுதான் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த லிரிக்ஸ். கொஞ்சம் முன்னாடி சரணமும் சுட்ட சுட்ட மண்ணு கல்லாச்சு நட்ட நட்ட கல்லு வீடாச்சு நச்சு நச்சு பட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு இதுவும் அது கரெக்டாக அந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் நானும் பாடுறதுக்கு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணேன். டோனலி அது ஆல் கிரெடிட் டு ஜிப்ரான். அவங்களுக்கு தான் நன்றி எனக்கு இந்த சாங் கொடுத்தது. அவங்கக்கிட்டையும் நான் நிறையா அதான் இப்படி ஜிங்கிள்ஸ் நிறைய வெவ்வேறு ஜான்ரு ட்ரை பண்ணனால ஸோ அவர் என் பேரில் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பாட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, அப்புறம் நிறையா ஒர்க் இருக்கு. இப்போ நீங்கள் பாடின சாங்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேவரட்னு கொஞ்சம் சாங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக மேம். பட் நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் ஆகிற ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல மேம், அது கண்டிப்பாக நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த சாங்காக இருக்குல்ல, இப்போ நம்ம வட பை எடுத்தால் அது ஒரு ஜானராக இருக்கும், செங்க சோழக்கார போனால் அது ஒரு இமோஷ்னலாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு அந்த விட்னஸ் பண்ண ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா?